ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी। हरे कृष्णा। வெல்கம் எவ்ரி ஒன் டு ஸ்ரீமத் பாகவதம். சரி, மார்னிங் செஷன் நம்ம தொடர்ந்து தாமோதர அஷ்டகம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகா கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி செகண்ட் ஸ்லோகா வந்திருக்கோம். யா, ஸோ செகண்ட் ஸ்லோகா என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். रुक्तन्तं मुहुर्नेत्रयुग्मं रजन्तं कराम्बोजयुग्मेन शादङ्गनेत्रं मुहुश्वासकम्पत्रिरेकाङ्गकण्ठ स्थितग्रैव दामोदरं भक्तिबद्धम्. So word to word meaning. ருதந்தம் weeping, அழுகிறது. முகு incessantly. நேத்ர யுக்மம் two eyes. நேத்ர யுக்மம், யுக்மம் means two. நேத்ரனா கண்ணு, ரெண்டு கண்ணுகள். மிருஜந்தம் rubbing both simultaneously. அப்படியே அழுதுட்டே simultaneously ரெண்டு கண்ணையும் தேய்க்கிறது. கரா அம்போஜ யுக்மேன with two lotus hands. Shadanga Netram with fear-filled eyes. So, ingi Netram, again Netram வருது. Shatanka. So, Ambojana உங்களுக்கு தெரியும் lotus. Karana hand. Kara Amboja Yugmena. Two lotus hands meaning Shadanga Netramna with fear-filled eyes. Muhu again and again. Swasa heavy sobbing. அப்படி பண்றது. கம்ப trembling. Trireka anga with three curved lines that resemble the ringed grooves encircling the neck of conch shell. சங்கு கழுத்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. நீங்க கொஞ்சம் பேர் நம்ம இங்க கூட நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு இந்த இடம் 3 வரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா சங்கு கழுத்து உள்ளவங்கள உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல? Yes, Mataji. எஸ் மாதாஜி. மற்றவங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்களா சங்கு கழுத்து? 3 lines இருக்கும். So அதை represent 3 reka anga means with 3 curved lines that resemble the ringed grooves inside the neck of a conch shell. Kanta sthita upon his neck. கண்டான உங்களுக்கு தெரியும் கழுத்து. upon his neck. கிரைவ necklace. தாமோதரம் Shri Krishna whose waist is bound by rope. தாமோதரம். பக்தி பத்தம், அதாவது தாமோதரத்தோட மீனிங் இடுப்பை கயிறால் கட்டப்பட்டது. ஆனா அடுத்த லைனே அது என்ன கயிறு அப்படின்னு சொல்றாங்கன்னா பவுண்ட் பை லவ்விங் டிவோஷன். இதுதான் வேர்ட் டு வேர்ட் மீனிங் ஆஃப் செகண்ட் ஸ்லோகா. ஸோ நம்ம உள்ளுக்குள்ள டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். Seeing the stick in his mother's hand and fearful of being beaten, he is weeping incessantly and rubbing his eyes again and again with his 2 lotus-like hands. His eyes are extremely restless and filled with fear.
He takes heavy breaths again and again that cause the pearls and other ornaments around his neck, which is marked by 3 gracefully curving lines, to tremble. Oh Damodara, you have been bound by your mother's Vatsalya Bhakti. I offer my obeisance unto the Damodara. இந்த நமாமீஸ்வரம் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லோகாவுக்கும் சொல்லிக்கணும். ஸோ ரொம்ப அழகா கிளியரா அந்த பிக் சத்தியவிரதமணி கொடுத்திருக்காரு. ருதந்தம் முகூர் நேத்ர. ருதந்தம்னாலே அழுகிறது. முகூர் அகைன் அண்ட் அகைன் வீப்பிங், இன்செசன்ட்லி அழுதுட்டே இருக்கிறது. யுக்மம் ரிஜந்தம், 2 கண்ணையும் இப்படி கசக்கிட்டு அப்படியே பயமாமா, ஒரு கண்ணுல பயம். இதெல்லாம் உண்மையிலேயும் இன்கன்சீவபிளா இருக்கு மாதாஜிஸ், வெரி இன்கன்சீவபிள். உலகமே, இந்த உலகம் எத்தனை நமக்கெல்லாம் உண்மையிலேயே, நான் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த நம்ம ஹிமாலயாஸ் போனோம் இல்லைங்களா, நம்ம பத்ரிநாத் யாத்திராக்கு, அப்போ அந்த சைடில் அந்த வேலி, அந்த அதெல்லாம் சில இடங்கள்ல பார்த்து இந்த இடத்துல எப்படி பயம் இல்லாம இருப்பாங்க அப்படிதான் எனக்கு பல இடங்கள் தோணுச்சு. அங்கெல்லாம் நான் சொல்லிட்டு கூட வந்து, இந்த இடத்துல நாம செத்து போனோம்னா நம்ம பாடி கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சிலது பார்த்தா நமக்கு அப்படி ஒரு பயமா இருக்கு. அந்த வேலி, அந்த தண்ணி கொட்டுறது, அந்த அமானுஷ்ய சத்தம், அது மாதிரி, அது ஏன் தெரியல, அது ஹியூமன் ஃபார்ம்லனால அந்த 5 ஃபியர். ஸோ இங்கேயே அதே மாதிரி அந்த டீப் ஓஷன், உண்மையிலேயே மெட்டீரியல் வேர்ல்ட்ல நிறைய விஷயங்கள் நமக்கு பயமா தான் இருக்கு இல்லைங்களா. நம்ம எல்லாம் இப்போ டவுன்ல ஜாலியாக வந்திருக்கோம். அந்த மாதிரி ஊர்ல வசிக்கிறவங்க எவ்வளோ பார்த்துருப்போம். நீங்க பத்ரிநாத்தே யோசிச்சு பாருங்க. ம். மழை பாட்டுக்கு உருண்டு வருது. அப்படியே ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், அப்படியே எக்ஸ்ட்ரீம் குளிர், இந்த மாதிரிலாம் பல நாம பார்க்குறோம். ஆனா வந்து இதையெல்லாம் படைச்சதே அவர்தானாமா. இதெல்லாம், அதாவது இது வந்து வெறும் ஒரு பௌதிக உலகத்தில் இருக்கிற இத்துணூண்டு இடம் நான் டிஸ்கிரைப் பண்ணது. இந்த மாதிரி எத்தனை வருஷங்கள், எத்தனை கண்டங்கள், எத்தனை ஜம்பு, எத்தனை தீபங்கள், எத்தனை லோகங்கள், எத்தனை யூனிவர்ஸ், இத்தனையும் படைச்சவர். உண்மையிலையும் நம்ம கிருஷ்ணா படைச்சிட்டாரு. எல்லாம் ஒரு கண்ட்ரோல். அகம் சர்வசிய பிரபு ஸ்லோகா சொல்லுவோம், கிருஷ்ணா படைச்சாருன்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். ஆனா நமக்கு வந்து அது புரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு வந்து அதோடைய மீனிங் டீப்பா புரியல. கிருஷ்ணா படைச்சது அப்படின்னா அவர் எவ்வளோ போர்ட்டண்டா அவர் இருப்பாருன்னு நமக்கு சத்தியமா புரியல. அப்படி புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டினரி ஒரு கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டர், அதுவும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்தாலே நம்ம அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஆனா இவ்வளோ பராக்கிரமசாலி, 6 ஐஸ்வர்யங்களையும் முழுக்க பெற்றவர். ஸோ நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணா 6 ஐஸ்வர்யங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அது நமக்கு பழகி போச்சு. அந்த வேர்ட்ஸ் தட் வி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் த டீப்பர் மீனிங் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ். அதனுடைய டீப்பர் மீனிங் நமக்கு அந்த வேர்ட்ஸோட மீனிங் கூட புரியல. ஸோ அப்படிப்பட்ட அந்த அவ்வளவு தூரம் இந்த உலகத்தையே படைச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பகவான், அவங்க ஒரு மாடு மேய்க்கும் ஒரு பெண், அந்த பெண்ணுடைய குச்சி எடுத்து அவங்க மிரட்டுறாங்க, துரத்துறாங்கிறதுக்காக பயந்துக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையில் இட் இஸ் இன்கன்சீவபிள். ஏன் ஆச்சாரியாஸ் வந்து இதை எடுத்து போட்டு இவர் டிஸ்கிரைப் பண்ண, ஒரு அம்மா, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குறும்பு பண்ணி நம்ம இந்த மாதிரி உடைச்சா ஒரு அம்மா அடிக்கிறது நார்மல். இது எல்லார் வீட்லயும் டெய்லி நடக்குது இல்லைங்களா. திஸ் இஸ் சம்திங் வெரி நார்மல். இஸ் இட் நாட் சம்திங் நார்மல்? சாஸ்டைசிங். எஸ் மாதாஜி. இத வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஹைப், எதனால இவ்வளோ பெருசா நம்ம அதை பேசுறோம் அப்படின்னு பார்த்தா, இது பகவான். பகவானை கண்ட்ரோல் பண்றது, நம்ம குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றது ஒண்ணும் கிடையாது. இது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். பகவான்னா எல்லாத்துக்கும் பிறப்பிடம் அவர்தான். அவர்கிட்ட இருந்தா எல்லாமே வருது. அப்படிப்பட்ட பகவானை ஒரு மாடு மேய்க்கும் பெண்
தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா அது ஸ்பெஷல். அதனாலதான் இந்த இந்த லீலாவுக்கு இவ்வளோ மகத்துவம். இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த லீலாவுக்கு வந்து நீங்க ஒரு தடவை ரசிப்பீங்க. இப்போ உங்க பையனே இதை பண்ணியிருந்தா ஒரு தடவை ரசிப்பீங்க, 2 தடவை ரசிப்பீங்க, அதுக்கு மேல ரசிக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. ஆர்டினரி மெட்டீரியல் ஆக்ட். ஆனால் இது மெட்டீரியல் ஆக்ட் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல். அதனாலதான் நம்ம இப்ப கிட்டத்தட்ட 4 வீட்டுல தாமோதர பூஜை பண்ணிட்டோம். திருப்பி திருப்பி அதை பேசினாலும் திருப்பி 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 நமக்கு பியூரிஃபிகேஷன் நடக்குது, நிறைய புரியுது, நம்மளால அந்த லீலாவை உணர முடியுது. நம்ம பேச 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 இன்னும் நம்மளால அந்த லீலாக்குள்ள போக முடியுது. ஸோ நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இவ்வளோ ஸ்பெஷல். ஸோ பகவான் கிருஷ்ணர் உலகத்தையே தன் கட்டுக்குள்ள வச்சுக்கிற பகவான் அந்த ஒரு அவங்க அம்மாவுக்கு பயந்து எப்படி பாருங்க அந்த சிம்டம்ஸ் ஃபுல்லாமே ருதந்தம் முகுர்நேத்ர யுக்மம் ரிஜந்தம். ருதந்தம்னா அழுகிறார். எப்படி அழுகிறாரு? கண்டினியூஸா அப்படி, அதாவது ஸ்டாப்பேஜே இல்லை, அழுதுட்டே இருக்காரு. 2 கண்ணையும் இப்படி ரப் பண்ணிட்டு எனக்கு அழுகிறாரு. கரா அம்போஜ, அந்த 2 கண்கள் ரப் பண்ற கரங்கள் ரெண்டும் லோட்டஸ் ஃப்ளவர் ஆமா. அது வந்து தாமரை தாமரை மலருக்கு இதை வந்து கம்பேர் பண்றாங்க, அந்த அளவு சாஃப்டாமா. யுக்மேன 2 கரங்கள். யுக்மான மேலையும் பார்த்தீங்கன்னா 2, கீழையும் 2. சா சாதங்க நேத்திரம் அப்படின்னா ஃபியர் ஃபில்ட் ஐஸ், பயம் நிறைந்த கண்கள். முகு சுவாச, முகு அகைன் அண்ட் அகைன், சுவாச கம்ப த்ரிரேக அங்க கண்ட. ஸோ அவர் முகு அகைன் சுவாசன்னா மூச்சு. நம்மளே பாரு அப்படி இருக்கும்போது நம்ம கழுத்து போய் போய் வரும். நீங்க நீங்க வேகமா ஓடி வரும்போது உங்களோட எது போய் போய் வரும், கழுத்துல நீங்க என்ன போட்டிருந்தாலும் இல்லைங்களா, அந்த மூச்சு எடுக்கும் பொழுது நமக்கு போய் போய் வரும். அந்த மாதிரி அவருடைய சங்கு கழுத்துல ரேகா அங்க, அவருடைய சங்கு கழுத்துல ஸ்தித கிரைவ கந்த ஸ்தித, அவருடைய சங்க கழுத்துல போட்டிருந்த நெக்லஸ் எல்லாமும் ஏறி ஏறி இறங்குச்சான். அவர் அப்படி முகு சுவாச கம்ப, அவர் மூச்சு இறைக்க இறைக்க. கிரைவன்னா தேம்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல மத்தது, இந்த யா குழந்தைங்க தேம்பி தேம்பி அது. யா தட்ஸ் இட், தட்ஸ் அ பாயிண்ட். ஸோ கிரைவனா நெக்லஸ், கந்தஸ் கந்தஸ்திட கிரைவ நெக்லஸ், அவர் போட்டிருந்த நெக்லஸ். தாமோதரம் பக்தி பத்தம், அந்த தாம உதரா, தாம்னா வயிறு, சரி கயிறு, உதரம்னா வயிறு, வயிறால் கட்டப்பட்ட அந்த தாமோதரம் இப்படி அழுதாராமா, வயிறுல கயிறால் கட்டப்பட்ட. ஸோ எதால கட்டப்பட்டிருக்காரு? லவ் ஆஃப் டிவோஷன், பை லவ்விங் டிவோஷன். இதுதான் மீனிங், ஸ்லோகாவுடைய மீனிங். லெட் அஸ் see திக்தர்ஷினி டீகா பை சனாதன கோஸ்வாமி. The excellence of Krishna's extraordinary Leela is depicted in Srimad Bhagavatam 10.9.11. Kradagsam tam parurantam akshini kashantam anjan mashini swapanina udvikshamanam bhaya vikvalakshenam haste grihitva bhishyanti avagurat. Mother Yashoda watched as a naughty child cried bitterly and rubbed his eyes with both his hands. The black ointment from around his eyes mixed with tears spread everywhere. Seeing her son with his eyes full of fear at the sight of stick she was brandishing, Yashoda took him by the hand and began to gently reproach him in order to instill fear in him. யசோதம்மா பார்க்குறாங்களாம்மா பகவான் இப்படி அழுகிறத பார்த்து. ஸோ அவர் கையை இப்படி பிடிச்சி அவங்க வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்களாமா. ஏன்னா அப்போதான் இனிமேல் அவங்க வந்து இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ வந்து அவர் திருப்பி 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 ஏதோ நாட்டினஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சாஸ்டைஸ் பண்ண போகிறாங்களாமா.
One sec. So reproach means blame him in order to instill fear in him. அவர் கையை பிடிச்சு அவங்க வந்து இப்போ வந்து அவரை ப்ளேம் பண்ண போறாங்க. நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ண பண்றதுக்காக கையை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த பிராண்டிஷிங்னா வேவிங், அந்த கையில குச்சி வச்சுட்டு இப்படி மிரட்டுறாங்களாமா. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி குச்சி வச்சு இப்படி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. டு இன்ஸ்டில் ஃபியர் இன் ஹிம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் 10.9.11 சொல்றாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சனாதன கோஸ்வாமி. லெட் அஸ் see what he wants to see. இந்த ஸ்டான்ஸா பிகினிங் வித் ருதந்தம். ஸோ இந்த நம்ம படிச்சது மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இது நம்ம அதே தான் இப்போ நம்ம படிக்கிற அந்த ஸ்லோகா தான் யசோதாமா வந்து பாகவதத்தில் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய பையன் கண்ணில் இருக்கிற கண்ணீர் கரைஞ்சு வந்து அவருடைய கண்ணு ஓரமா விட்டுருக்கிற மை வந்து அப்படியே களைஞ்சு கீழே வடிய ஆரம்பிச்சிருச்சாமா அவர் அழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். எல்லாம் அப்படியே இப்படி வேற தேய்ச்ச உடனே கண்ணெல்லாம் சுத்தி மை அப்பிக்கிச்சாமா. யா In the stanza beginning with Rudantam, Sri Satyavrata Muni fully captured the meaning of this Bhagavatam verse. Hari 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 Bol. So in the verse, ஒரே ஒரு லைன்ல கொண்டு வந்துட்டாரா சத்யவிரத முனி. And it is true, I also felt the same. ஒரு ஃபுல் வேர்ஸ் 10.9.11 வேர்ஸ்ல என்ன கன்வே பண்ணியிருக்காங்களோ அது ருதந்தம் அப்படிங்கிற வேர்ட்லயே சத்யவிரத முனி கொண்டு வர பார்க்கிறாராம். In the following with the second half of previous stanza, one sec. ஈரோடு கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஃபுல்லா மிஸ்ட் வெளியில பாத்தீங்களா எல்லாரும்? இட்ஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்ட் நவ. தோஸ் ஆர் இன் ஈரோடு. எஸ் மாதாஜி, காலையிலே பார்த்தேன் மாதாஜி. மாதாஜி சூப்பர்பா இருக்கு. இருக்குதுங்க மாதாஜி. பெங்களூர்ல தான் தங்கச்சி எடுத்து இந்த மாதிரி போட்டோ அனுப்பு அப்படின்னு நம்மளது இன்னைக்கு பெங்களூர் ஃபுல்லி மிஸ். இன்னும் போகல, நான் போயிரும் நினைச்சேன். இன்னும் ஃபுல்லா எங்க வீட்டுக்கு பின்னாடி ஓப்பன் ஸ்பேஸ்ங்கிறனால ஃபுல்லி மிஸ்ட். So beautiful. Yeah. So what is it we are discussing, Matajis? I just missed. மாதாஜி அந்த ஹோல் வேர்ஸ் லயும் அந்த ஒரு வேர்ட்ல கொண்டு வர பாக்குற ருதந்தம். ருதந்தம்ங்கிற வார்த்தை டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். With the second half of previous stanza, he continues to establish his one worshipful Lord supremacy through descriptions of his unique pastime. So, போன ஸ்லோகாலேயே செகண்ட் ஹாஃப் யசோதாபியோலோகலாதவமானம் அதிலிருந்தே தன்னுடைய வர்ஷிபபிள் சுப்ரீம் அவருடைய சுப்ரீமசியை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரா சத்யவிரத முனி. எப்படி எப்படி பகவானுடைய சுப்ரீமசி எக்ஸ்பிளைன் பண்ணாரு? த்ரூ ஹிஸ் பாஸ்ட் டைம்ஸ். அவருடைய அந்த பாஸ்ட் டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது மூலம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணாராம். Appreciating the same pastime that is described in the above verse from Srimad Bhagavatam, he spoke the present stanza. Thus, when he saw his mother holding a stick, he became apprehensive, fearing that she would surely beat him. Now, he is hoping that by showing her how afraid he is, he can avoid being punished. So, Rudantam. He cries bitterly. And Kara Amboja Yugmena Netra Yugmam Rijantam. He rubs his again and again with both his lotus-like hands. Does a child in this material world also apply this technique?
ஈவன் நாம் அப்ப இருந்தப்ப இதே டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லைங்களா? என்ன டெக்னிக்? முன்னாடி அழுதுறது அப்படியே பயத்தோட அழுதா அடியில இருந்து தப்பிச்சிருந்தாங்க. See, imagine கிருஷ்ணா கிருஷ்ணா தன்னை அம்மா அடிச்சிருவாங்கன்னு அழுகிறார். இட்ஸ் சம்திங் இன்கன்சீவபிள். கிருஷ்ணாவை யாரா அடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கா அந்த உலகத்துல யாருக்காது? இந்த லீலாலாம் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இட் இஸ் சோ நெக்டேரியன். இது அன்புக்கு நான் அடிமை அப்படின்னுங்கிறதுடைய ஒரு ஒரு வரியும் லவ். அதனாலதான் இந்த லீலா நமக்கு அப்படியே இட் இஸ் டச்சிங் அவர் ஹார்ட். நேற்று நான் என்னுடைய ஸ்கூல் குரூப்ல ஒருத்தர் அந்த ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டு ப்ளீஸ் வாட்ச் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்கன்ட்டு கிளிக் பண்ணி போய் பார்த்தா ஒரு ஃபேமஸ் வாட் டு சே கம்பேர் வெரி ஃபேமஸ் விஜய் டிவி கம்பேர். அவங்க அந்த அம்மா இன்னொரு கம்பேர்ட்ட பேசிட்டு இருக்காங்க. லிட்ரலி அது 2 மினிட்ஸ் ரீல்ஸ் தான். எதுக்கு நேற்று அது கிளிக் ஆகி போச்சுன்னு தெரியல. வாட் ஷி வாஸ் டெல்லிங் இஸ், எனக்கு தேவை அன்பு மட்டும்தாங்க. எனக்கு அன்பை மட்டும் கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் நாயா செருப்பா தேயறேன், நாயா உழைக்கிறேன். அன்பு நீங்க நீங்க கொஞ்சம் கொடுங்க, நான் அதிகமா நான் அது கொடுக்குறேன். ஷீ இஸ் டெல்லிங் ஃப்ரம் ஹர் ஹார்ட். ஷி வாஸ் டெல்லிங் தட். ஐ வாஸ் ரியலி சோ ஷாக். டக்குன்னு ஒரு ரீல்ஸ். ஏன்னா இது எங்க ஸ்கூல் குரூப்ல எப்படி இந்த மெனப்பா ஸ்டேஜ்ல we are all சஃபரிங்கிறதுக்காக நிறைய இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. நிறைய இந்த மாதிரி நல்லதா எடுத்து போடுவாங்க டு மோட்டிவேட் ஈச் அதர். ஸோ எனக்கு நாம காலையில பேசுறத ஒரு ஆர்டினரி ஒரு ஒரு பௌதிக உலகத்தில் இருக்கிற ஒரு காம்பேர் அவங்க ஃப்ரம் ஹார்ட் ஷீஸ் அவங்க சொல்லுமா அவங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வருது. ஏன்னா ஐ திங்க் இட் இஸ் சம் பிரேக்கப்பா என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ த டீட்டெயில்ஸ். ஆனா அன்பு மட்டும்தாங்க எதிர்பார்க்கிறேன் நான். அந்த அன்பை கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் என்ன வேணா செய்யறேன். உண்மையிலும் இதுதான் மாதாஜி, எல்லா ஜீவராசிக்கும் அன்பு தான் தேவை. அதை எப்படி வாங்குறதுன்னு தெரியாம மிரட்டி வாங்குறது, உருட்டி வாங்குறதுன்னு வாங்குறாங்களே ஒழிய, அந்த மிரட்டல் உருட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அன்பை நம்ம பார்த்துட்டோம்னா அவங்க மிரட்டல் உருட்டல் பாதிக்காது. இட்ஸ் a கிரேட் லெசன். போன ஸ்லோகால நிறைய வேற வேற லெசன் பார்த்தோம். இந்த ஸ்லோகால இருக்கிற லெசன் அந்த மிரட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அன்பை தான் பகவான் பார்த்தார். அவங்க எப்படி நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் உஃப்னு ஒரு உஃப்னு ஊதுனா பறக்கக்கூடிய இந்தம்மா என்னை துரத்தி மிரட்டுதா, இந்தம்மா என்னை குச்சி வச்சுட்டு அடிக்குதா அப்படின்னு கிருஷ்ணா யோசிச்சாராங்க. தன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டு இந்த அம்மா யாரு என்னை கேள்வி கேட்க, என் இஷ்டம், உலகமே நான் தான் படிச்சேன். நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லைங்களா, நான் தான் மாஸ்டர், நீங்கெல்லாம் சர்வெண்ட், நான் சொன்னபடிதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மாதாஜி? ஜஸ்ட் திங்க், ஜஸ்ட் திங்க். ஏன் இன்னைக்கு இவர் இவ்வளோ தூரம் நீங்க பிளைண்டா கடவுள் கடவுள் மேல பக்தி, பக்தர்கள் அப்படி புரிஞ்சுக்காதீங்க. நம்மளுடைய ப்ராசஸ் அப்படி கிடையாது. நம்ம பக்தி நம்மளுடைய பௌதிகமான என்ஜாய்மெண்ட்டுக்கோ பௌதிகமான அப்ளிஃப்மெண்ட்டுக்கோ பண்ணல. நாம பண்ற பக்தி அந்த கடவுள் மேல ஒரு நேச்சுரலான லவ் டெவலப் பண்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த பக்தியில அந்த கடவுளை பத்தின அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஷேர் பண்ணி. ஏன் கடவுள் மேல பக்தி பண்ணணும்? நம்ம ஒருத்தர் லவ் பண்ணிட்டா பத்தாதான்னா தட் இஸ் நாட் அ வே. அவிதி பூர்வகம். ஏன் தேவர்கள் எனக்கு முருகரின் தான் பிடிக்குது, சிவாவின் தான் பிடிக்குது, ஏன்னா அவங்கள லவ் பண்ணக்கூடாதான்னா, எஸ் நீங்க தாராளமா லவ் பண்ணலாம். எப்படி லவ் பண்ணலாம்னா அவங்கள கிருஷ்ணருடைய அண்ணன், ஏன்னா அதுதான் உண்மை. நான் எப்பவுமே கேட்குற மாதிரி, என் அப்பா பேர் இதுதான்னா எப்பவுமே அப்பா அவரு தான். நான் ச்சே 20 வருஷமா இவர் பேரையே சொல்லி போரடிக்குது, நான் இன்னொரு பேரை மாத்திக்கிட்டுமா? அப்படி கிடையாது. எல்லா ஜீவராசிக்கும் அப்பா அவரு தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த 1% ஏன்
அன்பு டெவலப் பண்ணணும். ஏன் அந்த கிருஷ்ண பிரேமா ஏன் நீங்களா ஃபெனாட்டிக்கா இருக்கீங்க? நம்மள எல்லாரும் பார்த்து கேட்கிற கேள்வி. ஏங்க நீங்களே இப்படி ஃபெனாட்டிக்கா இருக்கீங்க? ஏன் மத்தவங்களெல்லாம் ஏன் நீங்க சுத்தி கூட பார்க்க மாட்டீங்க? கண்ணு விரிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் ஒன்ன கண்டாப்லயே பேசுறீங்க. ம் அப்படியே கண்ணை கட்டிட்டு குதிரை மாதிரியே எல்லாம் இருக்கீங்கன்னா நாம எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இட்ஸ் நாட் தட் நம்ம மற்றவங்களெல்லாம் பார்க்காம இல்லை, நாமளே எல்லாமே பார்த்துட்டு அவங்க மேலேயும் அன்பு வச்சு நாம அன்பு வைக்கிறவங்க இந்த பௌதிக உலகத்தை நாம போனப்ப நம்மளோட கனெக்ட் ஆகுறது இல்ல. இப்ப நான் வந்து நான் ஒரு முருகரையே நான் அன்பு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட், வைக்கலாம். அவர் தேவர், நல்லதுதான். ஆனா என்னோட லைஃப் டைம் முடிஞ்ச அப்புறம் அவர் என்னோட கனெக்ட் ஆவார். ஏன்னா அவரே போஸ்ட், முருகாங்கிறது ஒரு போஸ்ட், கணேஷாங்கிறது ஒரு போஸ்ட், சிவா அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்திலேயே ஒரு போஸ்ட். அதாவது இந்த பௌதிக உலக மெயின்டெனன்ஸ்க்கு இவங்க எல்லாம் அந்த போஸ்ட்ல ஏதோ ஒரு பிரம்மாவே போஸ்ட் தான். வாட் டு ஸ்பீக் அபவுட் அதர் திங்ஸ். நம்மள கிரியேட் பண்ண பிரம்மாவே போஸ்ட் தான். அப்ப அதுல இன்னொரு ஜீவராசி வந்து அங்க உட்காந்துக்கிறாங்க. அப்ப நான் யார் மேல லவ் வச்சேன்? அது காணாம போயிடுச்சு. அதனால நான் வந்து எப்பவுமே இருக்கிறவரு, எப்பவுமே என் கூடவே இருக்கிறவரு, என்னை தெரிஞ்சுக்கிறவரு, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறவரு, என்னோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர் மேல லவ் வச்சேனா தான் அந்த லவ் என்னை விட்டு போகாது. இல்லைங்களா? இஸ் இட் நாட் ட்ரூ? ம் என்னை விட்டு போகுமா அந்த லவ்? எப்பவுமே என் கூட இருக்கிற மேல லவ் வச்சேனா? கண்டிப்பா போகாது மாதாஜி. யா. ஸோ அப்படி அதனாலதான் அத்தனை டிவோட்டிஸ் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எதுக்கு இப்படி உருகுறாங்க? அப்படியே கிருஷ்ணருக்காக என்னென்ன செய்யறாங்க. கோஸ்வாமிஸ் பண்ண நீங்க மத்தவங்களை விடுங்க, ம் பாகவத்துல இருந்தவங்களை விடுங்க. இப்ப நம்ம கலியுகத்துல 500 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த கோஸ்வாமிஸோடைய பாஸ்ட் டைம்ஸ், கேன் யூ பிலீவ்? ஒரு ஜமீன்தார், ஒரு பெரிய பெரிய டாப் கிளாஸ் பணக்காரருடைய பையன் பகவானுடைய சர்வீஸ் ஈடுபட்டிருக்கும் போது அவருக்கு அந்த அபிஷேகம் பண்ணி வர அந்த தண்ணியில வர அந்த மிச்ச மீதி துகளை வந்து எடுத்து சாப்பிட்டாரு. கொஞ்ச நாள் அனுப்புறம் அதுக்கும் தான் தகுதி இல்லைன்னு அந்த குழந்தை மீதியாய் கொட்டுற அரிசி எடுத்து காய வச்சு சாப்பிட்டாராமா. ஒரு பெரிய பணக்காரர். அதாவது இந்த இன்னைக்கு உலகத்துக்கு இருக்கிற பணக்காரங்கள் எல்லா டாப் மோஸ்ட் பணக்காரர் என்ன பணம் இருந்தோ அது அவங்க அப்பாட்ட அப்பவே இருந்தது. அவர் வந்து இதெல்லாம் பாருங்க, ரூப கோஸ்வாமி அவங்கெல்லாம் அவங்க பணத்தை அப்படி இப்படியே கொடுத்துட்டு எப்படி இப்படி முடியுது? அப்படி என்னப்பா இருக்குது இந்த ஒரு பர்சன்ட்ட? இந்த கியூரியாசிட்டி நமக்கு வரணுமா கூடாதா? திங்க் அபவுட் திஸ். என்னதான் இருக்கு இவர்கிட்ட இப்படி? ம் இத்தனை பேர் இப்படி எல்லாம் தூக்கி போட்டு வராங்க. அப்படி என்னதான்ப்பா அவர்கிட்ட இருக்கு? Shouldn't we not get this curiosity? You all tell me. Yes, Mataji. மாதாஜி. Yeah. So, அப்படி கியூரியஸான அந்த ஒரு பர்சன், அப்படி எல்லாரும் வியந்து 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 போற அந்த பர்சன் ஏன் அவர் மேல இவ்வளோ தூரம் மதிப்பு மரியாதைன்னா, அவரு he is giving himself for love. அவருடைய குவாலிட்டி உண்மையில் நாம் கடவுளா இருந்தா இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். அப்படியே எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி இந்த கடவுள் பாருங்க, தன்னுடைய அந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்னைய அவங்க அம்மா குச்சி வச்சு மிரட்டுறாங்கன்னு உண்மையாலுமே அழுகிறாரு. நடிக்கிறாருலாம் நினைக்காதீங்க, உண்மையாலுமே பயந்துக்கிறாரு, உண்மையாலுமே அழுகிறாரு. ஸோ அதனாலதான் இந்த லீலா இன்கன்சீவபிள். அப்படியே இட் இஸ் என்ன சொல்றது, மயிர்கூச்செறிகிற லீலா அது. இது நம்ம வந்து ரொம்ப நார்மலா எடுத்துக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ he became apprehensive, fearing that she would surely beat him. கண்டிப்பா இன்னைக்கு அம்மா என்னை அடிக்க போறாங்க. Now he is hoping that by showing her how afraid he is, வேற வழி இல்லை, நம்ம வந்து ஐயோ
அம்மா அடிப்பீங்களாம்மா அப்படின்னு தன் பயத்தை காமிச்சாலாவது அவங்க ஏதோ கொஞ்சம் அடி 2 அடி கொஞ்சம் கம்மியா விழுகுமா அப்படிங்கிற நப்பாசை. He can avoid being punished. So rudantam. He cries bitterly that he just keeps rubbing his eyes with both his hands is in keeping with natural behavior of a child. எதுக்கு அதை பண்ணினாருன்னா, சரி அவருக்கு அவ்வளோ ஆசை கிருஷ்ணாக்கு. கிருஷ்ணருடைய ஆசை நிறைவேற்றுறதுக்கு தான் டிவோட்டிஸோட வேலை. அவருக்கு என்ன வேணா ஆசை வரலாம். அவருக்கு அவருக்கு அவரோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்மளையெல்லாம் அவர் படைச்சிருக்காரு. இதை வந்து டெய்லி ஒரு தடவை நான் படைக்கப்பட்டது என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல, பகவான் கிருஷ்ணருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் அப்படிங்கிறத டெய்லி நம்ம எஜுகேட் பண்ணிக்கணும் நம்மள. we should educate ourselves. ஸோ அந்த பகவானுக்கு தன்னை குழந்தையா ஃபீல் பண்ணணும், குழந்தை மாதிரி நடந்துக்கணும்னு ஆசை. அந்த ஆசையில தான் அவர் நேச்சுரலா ஒரு குழந்தை அவரை இமிட்டேட் பண்ணி தான் இங்க இருக்கிற குழந்தைங்க பண்ணுது. நம்மெல்லாம் கடவுள் ஆகணும் அப்படிங்கிற ஆசையினாலதான் அவருடைய குவாலிட்டிஸ் நம்ம இம்பைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு குழந்தை வித் த நேச்சுரல் பிஹேவியர் ஆஃப் அ சைல்ட். திஸ் இஸ் த ஸ்பெஷல் characteristic of his Balya Leela, and it is one explanation of Kara Amboja Yugmena Netra Yugmam Rijantam. But this phrase also indicates two alternative meanings. So, அவருடைய பால்ய லீலா ஒரு ஸ்பெஷல், ஒரு சாதாரண குழந்தை மாதிரி அவர் நடந்துக்குவாரு. ஸோ இதுக்கு இன்னும் மேல இன்சைட் கொடுக்குறாங்க. நம்ம என்ன இன்சைட்னு பார்க்கலாம். திஸ் phrase also indicate two alternate meanings. இன்னொரு மீனிங் இருக்காம, 2 மீனிங் இருக்காம, என்னன்னு பார்க்கலாம். The first of these is that there are actual tears that instantly came to his eyes due to his fear. In order to make these tears fall from his eyes, he continuously rubs them. He rubs them with both his hands. அதாவது கண்ணு கலங்கிருச்சாமா, சரியா? அவருக்கு வந்து பயத்துல கண்ணு கலங்கிருச்சு. அது இன்ஸ்டண்டா வந்துருச்சாமா. தங்க அம்மா வந்து தன்னை அடிக்க போறாங்கன்னு கண்ணு கலங்கிடுச்சு. அந்த கண்ணு கலங்கின வெளியில வரணும் இல்ல, அதுக்காக கண்ணு எப்படி, குழந்தைங்க உண்மையாலுமே அப்படிதான் கசக்கும் இல்லைங்களா? கண்ணீரே வராது, பயங்கரமா கசக்கும். Have you seen them? Have you seen our children doing this? எஸ் மாதாஜி. மாதாஜி. Everything is imitation of God. நம்ம இங்க பண்றதெல்லாம் அவர் பண்றதா இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்ணு கலங்கிடுச்சாமா, அப்படி இப்படி தேக்குறாராம் அந்த கண்ணீர் வெளியில வரணும் அப்படின்ட்டு. The second alternative meaning is that continuous streams of tears are already flowing from his eyes. So he rubs his eyes with both the hands to wipe away the tears. இன்னொரு மீனிங் என்னன்னா, கரகர கரகரகரன்னு கண்ணீர் போகுதான். அது கண்ணை மறைக்கும் இல்லையா கண்ணீர், அதான் இப்படி இப்படி பண்ணி பண்ணி இப்படி அதை கிளியர் பண்ணிக்கிறாராம். அவருக்கு அப்படி கண்ணீர் போகுதான். மேஜிக். லார்ட் கிருஷ்ணா கிரையிங். லார்ட் கிருஷ்ணா இஸ் கிரையிங். அவர் கண்ணீரை மறைக்கிறதுக்கு இந்த பாடு படுறாராம். The meaning of Shatanka Netram is that if even his eyes are expressing that he is afraid of being punished, his mind must be overwhelmed with fear. Otherwise, it may be taken to mean he is casting his glance in all directions because he is greatly agitated by fear. அதை சுத்தி முத்தி பார்க்கறது, சுத்தி முத்தி பார்த்துட்டு பயமா, அவ்வளோ பயமா அவருடைய ஹிருதயத்துல. is greatly agitated by fear. His attempt to avoid being beaten by his mother is another of his unique confidential pastime. Hari 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 Bol. அம்மாட்டிருந்து அவர் அடி வாங்காம தப்பிக்க நினைக்கிறது வந்து, அந்த அட்டம் பண்றது வந்து அவருடைய கான்ஃபிடென்ஷியல் பாஸ்டைம், கான்ஃபிடென்ஷியல் சர்வைட்டர்ஸ், அவருடைய நம்பகத்தன்மையான பக்தர்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். பக்தியில
பக்தியில பகவான் வந்து இந்த பாஸ்ட் டைம் யார்கிட்ட நடத்துறாருன்னா அவரை அவர் நம்பிக்கைக்கு உரியவங்கள்ட்ட மட்டும்தான் இது நடத்துறாரு. அடுத்தவங்கள்ட்ட இந்த பாஸ்ட் டைம் நடத்தினா will it not be misunderstood? You all tell me. Hmm? Will it not be misunderstood in the past time? Yes, Mataji. நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துருவோம் மாதாஜி. Yeah. So he does all these confidential services. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய படிக்கும்போது பிரபுபாதும் சொல்லியிருக்காரு, பல டிவோட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஈவன் பகவானுடைய இந்த பாஸ்ட் டைம்ஸ், இந்த மதுரிய லீலா பாஸ்ட் டைம்ஸ் எல்லாருமே ஜென்ரல் ஃபோரத்தில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ரல் ஃபோரத்தில் பல 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 ஃபெய்த்தில் மக்கள் இருப்பாங்க, பல ஃபெய்த்தில். அதனால தான் இப்போ டெம்பிள் மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கிற இப்போ அந்த அன்னைக்கு புதுசாக ஒரு 4 பேர் வந்திருந்தாங்கன்னா அவங்க ஃபெய்த்துக்கு தகுந்த மாதிரி தான் கிளாஸ் கொடுக்கணுமாமா. இட் இஸ் a ரூல். இட் இஸ் a ரூல். அதாவது டெம்பிள் வியாசாசனா இஸ் நாட் ஆர்டினரி திங். டெம்பிள் வியாசாசனால நம்ம எப்படி அந்த செஷன் கொடுக்கணும்னா அங்க இருக்கிற அந்த மினிமம் ஃபெய்த் உள்ளவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெவில்டர் ஆயிருவாங்க. அவங்க வந்து ஒரே நாள் ஓடியும் போயிடுவாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி நாமெல்லாம் குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் கெட்டிங் டுகெதர். இப்ப நீங்களே என் கூட 4.5 years டிராவல் பண்ணியிருக்கீங்க. நான் வெரி ஃபர்ஸ்ட் செஷன் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன். அது யூ ஆல் டெல் மீ, டிட் ஐ டிஸ்கஸ் திஸ் வித் யூ? No, Mataji. Am I discussing you in the very beginning? ஓ மாதாஜி. Step by step தான் வரேங்க Mataji. எவ்வளோ No, Mataji. எவ்வளோ 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 சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நீங்களும் 16 மாலை ஜெபம் பண்ணி பிரசாதம் எடுத்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, கூடவே டிராவல் ஆகுறீங்க. அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டினால தான் மை கிளாஸ் டு யூ இஸ் இன்க்ரீசிங், நாட் ஃபார் எனிதிங். இது வந்து குரூப் ஆஃப் டிவோட்டீஸ், லைக் மைண்டட் டிவோட்டீஸ், யாருக்கெல்லாம் பக்தியில முன்னேறணும் நம்ம நினைக்கிறோமோ, இல்ல எனக்கு முன்னேறணும், ஆனா எனக்கு இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் கண்டிஷனிங்னால எனக்கு சில சமயம் எனக்கு லோவா ஃபீல் ஆகுது, என்னால வந்து சரியா இது பண்ண முடியல நினைக்கிற டிவோட்டீஸ்க்காக நாம வந்து ஒன்று கூடி நம்மளுடைய அந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கான்ஃபிடென்ஷியலா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். So this is different from வியாசாசனா ஆஃப் டெம்பிள். எப்பவுமே எல்லா டிவோட்டிஸ்மே they will have a group of devotees with whom they can discuss some confidential things. அதை வந்து நியூவா வரவங்க கேட்கவே வரக்கூடாது. வந்து கேட்டாலும் அவங்களுக்கு புரியாது, பெவில்டர் தான் ஆவாங்க. ஸோ நீங்களும் நாளைக்கு நீங்கள் நிறைய பேர் கிளாஸ் எல்லாம் எடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து டிப்ஸ், ஹவு டு டிஸ்கஸ் கிருஷ்ண கதா வித் டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ நாம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அமங் அஸ். ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பகவான் கிருஷ்ணருடைய அந்த அந்தரங்கம் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த அதுக்காக தான் க்ளோஸ்ட் குரூப். நம்ம வந்து ஒரு 30-40 பேர் ஒரு க்ளோஸ்டா நம்ம வந்து ஒன்று கூடி டிஸ்கஸ் பண்ணி. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் டிஸ்கிரிப்ஷன் ஐ மீன் டிஸ்கஷன் வந்து 10 பேருக்கு மேல பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவுதான் தேருவாங்க. நீங்க 10,000 பேருக்கு நீங்க ப்ரீச் பண்ணீங்கன்னா 10 பேர் தேர்ந்தாலே பெரிய விஷயம். அதுவே பெரிய விஷயம் இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் நம்ம பண்றோம் அப்படின்னாலே we should understand our role, that this is a confidentiality. பகவானுடைய அந்த மூட், அவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ரெடியா இருக்கிறவங்க தான் இது புரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூவா வரவங்க இது என்ன எல்லாம் இதெல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க, ரொம்ப இமோஷனலா பண்றாங்க, நம்மள பிரெயின் வாஷ் அப்படி புரிஞ்சுக்குவாங்க. இந்த பாஸ்ட் டைமை என்ஜாயே பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த his unique confidential pastime. And okay, so first line சாதங்க நேத்திரம் வரைக்கும் பார்த்திருக்கோம். And there is little more to discuss in this.
Mother, seeing the tiny stick in her hand, he is trembling and stammers. நான் தழுக்குதான், அப்படியே துடிக்குதான் உதடு. அம்மா, மதர், லுக், டோன்ட் ஹிட் மீ, என்னை அடிச்சிடாதீங்க, என்னை அடிச்சிடாதீங்க. நான் நான் உடைக்கவே இல்லைம்மா. எல்லா குழந்தையும் சொல்றது, நான் அதை பண்ணவே இல்லை, நான் உடைக்கவே இல்லை. இதுதான் எல்லாருமே சொல்றது. பகவான் அதான் சொல்றது. அம்மா நான் உடைக்கலம்மா, என்னை அடிச்சிடாதீங்கம்மா அப்படிங்கிறாரம்மா. So Mother Yashoda is slightly full-figured. As she was running, her braid came undone and the flowers began falling. It is as if the flowers were saying, Mother, you're not alone. We're also with you. Those devotees who make their hearts spotless by endlessly, நம்ம சொன்னதே தான் வரப்போகுது பாருங்க. Those devotees who make their hearts spotless by endlessly drinking the nectar of devotion to Sri Krishna, imbued with extreme attachment and laced with renunciation of material world, attain a state of meditating on Sri Krishna deep within their immaculate hearts, which are fully saturated by loving service. என்ன சொல்றாங்கன்னா, தூய பக்தர்கள், ஸ்பாட்லெஸ்லி கிளீன், அதாவது ஒரு டைனி அளவு கூட அழுக்கே இல்லாத ஸ்பாட்லெஸ்லி கிளீன் பக்தர்கள். அவங்க அவங்க எப்படி அந்த ஸ்பாட்லெஸ் ஆனாங்கன்னா, பை ட்ரிங்கிங் த நெக்டர் ஆஃப் டிவோஷன் டு ஸ்ரீ கிருஷ்ணா, இம்பியூட் வித் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் அண்ட் லேஸ்ட் வித் ரெனவுன்சியேஷன் மெட்டீரியல் வேர்ல்ட். ஸோ இந்த தூய பக்தர்கள், அந்த பக்தர்கள் ஸ்பாட்லெஸ்லி கிளீனா இருக்காங்க. எப்படி? பை ஹியரிங் த நெக்டாரியன் பாஸ் டைம். இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, இமேஜின், நாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பகவானுடைய அந்த தேன் மாதிரி தித்திக்கிற அந்த பாஸ் டைமை நாம் எல்லாம் ஒன்று கூடி இப்படி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹிருதயம் தூய்மை அடையுது. எதனா இம்பியூட் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட், பகவான் மேல ஒரு அலாதி பிரியம், அண்ட் ரினவுன்சியேஷன் மெட்டீரியல் வேர்ல்ட், பௌதிக உலகத்துக்கு மேல ஒரு டிட்டாச்மெண்ட், ஒரு விரக்தி, அட்டைன் a state of meditating on Sri Krishna. ஸோ இந்த மாதிரி இருக்கிற தூய பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரை தங்க ஹிருதயத்துக்குள்ள மெடிடேட் பண்ணுவாங்க. எல்லா நேரமும் அவரை பத்தியே சிந்திக்கிறது, அவரை தவிர வேற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The supremely Godhead in the form of Narayana sometimes appears in meditation of Lord Brahma, the creator of the universe, and four Kumaras, the original sage. Still, even in their deepest meditation, they cannot capture him in the form of Brajendra Nandana Sri Krishna. Hari 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 Bol. நீங்க எல்லாமும் பாகவதம் படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது பாகவதத்துல பிரம்மாவாகட்டும், குமாரர்களாகட்டும், யாராகட்டும், அவங்க மெடிடேஷன்ல பிரஜேந்திர நந்தன கிருஷ்ணர் எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கீங்களா? இஃப் யூ ஆர் ரெட், ப்ளீஸ் டெல் மீ. If you are read, No, please tell Babaji. me. Have you ever read like that? Anyone? யாரு மெடிடேட் பண்றா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஆக்சுவலி அந்த தேர்ட் கேண்டோல படிச்சுட்டு இருக்கேங்க மாதாஜி. அதுல 4 குமாரர்கள் அங்க வைகுண்ட லோகத்துக்கு போகும்போது நாராயணரை தான் பாக்குறாங்க அப்படின்னு Yes, படிச்சுட்டு இருந்தேன் மாதாஜி. yes. நான் அப்ப எனக்கு டவுட், ஏன் கிருஷ்ணர் வரல, நாராயணர் 4 கை ரூபம்னே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு டவுட் இருந்தது மாதாஜி. இன்னைக்கு அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதாஜி. எனக்கு 2-3 நாளா இந்த கேள்வி குறைஞ்சிட்டே இருந்தது மாதாஜி. அதே மாதிரி பிரம்மா செகண்ட் கேண்டோலி தேர்ட் கேண்டோலி பிரம்மாவோட ஹிருதயத்துக்குள்ள அவர் வர்றதை படிச்சிருப்பீங்க இல்லையா? விஷ்ணு தான் வருவார் பிரம்மாவோட ஹிருதயத்திலும். விஷ்ணு, தோஸ் ஆர் நாராயணர் ஆர் விஷ்ணு, தே வில் கம் இன் ஹார்ட் ஆஃப் பிரம்மா. ஆனா பிரஜேந்திர நந்தன ஸ்ரீ கிருஷ்ணா வர மாட்டார். Yet Mother Yashoda actually bound him, the complete embodiment of all nectarian humorous transcendental love. அதாவது நல்ல
ஈவன் பிரம்மா குமாரர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள நாராயணரை வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னா அவங்க ஹிருதயத்துக்குள்ள கொண்டு வர முடிஞ்சதாமா. ஆனா விரஜேந்திரன் அந்த கிருஷ்ணர் அதுக்குள்ள கூட மனசுக்குள்ள கூட கட்டுப்படாதவராமா. அந்த விரஜேந்திரன் அந்த கிருஷ்ணரை யசோதாமா நெஜத்துல கட்டி போட்டிருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. ம்? எதால கட்டி போட்டிருக்காங்க? கம்ப்ளீட் எம்போடிமெண்ட் ஆஃப் ஆல் நெக்டேரியன் ஹியூமரஸ் ஆஃப் டிரான்செண்டல் லவ். தூயமான ஆன்மீக அன்புனால எல்லாவித எல்லாம் கலந்த கலவையான அந்த ஆன்மீக லவ்னால நெக்டேரியன் தேனை மாதிரி இனிக்கக்கூடிய அந்த லவ்னால கட்டி போடுறாங்க. unimaginably powerful warriors, despite their greatest valor, was no threat to Krishna. But Yashoda, Mother Yashoda, not only captured him, she brandished a small stick in her hand and threatened him. Shall I beat you? No, adikituma, adikituma. Huh? Imagine this. Hmm? எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் வாரியர், எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இருந்தாலும் கிருஷ்ணரை மிரட்ட முடியுமா யாராலையும்? அது அவங்களெல்லாம் பைசாக்கு மதிக்க மாட்டார் இவர். இங்க பாருங்க, அவங்க மதர் யசோதா பிடிச்சது மட்டும் இல்ல, she brandished a small stick in her hand and threatened him. Shall I beat you now? உன்னை அடிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்களாமா. As Kannaya rubbed his tear-filled eyes and tried to hide behind his mother, he cried, "Mother, don't hit me! Amma, adikadinga, adikadinga!" He did not look directly at her. He only looked fearfully at stick in her hand. அவங்களையே பார்க்கலையா அந்த குச்சி. இமேஜின், பகவான் கிருஷ்ணருக்கு யசோதம் அந்த சின்ன குச்சி, அதையே பயமா, அவ்வளோ பயமா அந்த குச்சியை பார்த்துட்டே பேசுறாரா, அம்மாவையே பார்க்கலையா. அவங்களுக்கு பின்னாடி போய் மறையிறாரா, அம்மா அடிக்காதீங்கம்மா அடிக்காதீங்கம்மான்னு சொல்றாரா. இமேஜின். அவங்க சொல்றாங்களா யசோதாமா, யூ மங்கி ஃப்ரெண்ட், ஷி எக்ஸ்பிளைன், சோரா, தீஃப். குரங்கோட நண்பனே, குரங்கோட நண்பனான நீ சோரா, நீ ஒரு திருடன். To this Krishna replied, Mother, there is no Chora in my dynasty. There is only Chora in your dynasty. So, Chora Gosha Gopa was the name of one of Yashoda's ancestors. யசோதாமோடைய முன்னேறுகள் பேர் வந்து சோரா கோஷ கோபாவாம். சார் சொல்றாரா, அம்மா நான் திருடன் இல்லை, உங்க பரம்பரை தான் திருட்டு பரம்பரை. In your dynasty. Oh, really? She retorted. If you did not steal that butter, then who was feeding the monkeys? Oh, நீ திருடலையா? அப்ப யார் அந்த மங்கிக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா வெண்ணைய? கண்ணையா replied, he who made the monkeys was feeding them. அந்த குரங்க உருவாக்குனவர் கொடுத்துட்டு இருந்தாருமா. Is that so? She asked. Tell me frankly, who broke this pot? அப்படியா? சரி, இப்ப சொல்லு, உண்மையை சொல்லு, யார் இதை உடைச்சா? இந்த பாட்டை வந்து யார் உடைச்சா சொல்லு. Look, mother, when you ran to save the milk, your large anklet hits the pot and it broke. அம்மா, நீ கவனிக்கலீங்கம்மா, நீங்க ஸ்பீடா எந்திரிச்சு உள்ள ஓடுனீங்கல்ல, அப்ப உங்க கால் இருக்கிற கொலுசுல இருக்கிற அந்த பெரிய ஆணி வந்து அடிச்சுதான் உடைஞ்சு போச்சு. நானெல்லாம் உடைக்கவே இல்லை. Then how did you get butter all over your face? She asked. Mother, the monkeys were eating the butter, so I was trying to scare them away. As they were running, they smeared butter all over my mouth. Hearing this exchange, all the gopis began to laugh. I am not about to set you free so easily. Mother Yashoda said, I am going to tie you up. அந்த கான்வர்சேஷனை எவ்வளோ அழகா சொல்றாங்க. அவர் சொல்றாராம், நீ திருடா, நீ திருட்டு பையன்,
நீ அப்படின்னு சொல்றாங்க. நான் திருட்டு பையன் இல்லம்மா, உங்க ஃபேமிலி தாம்மா திருட்டு ஃபேமிலி. ஓ அப்படியா, சரி அப்ப யார் இந்த வெண்ணெய் திருடினா சொல்லு, இப்ப சொல்லு, நீ வெண்ணெய் திருடி தானே வச்சிருக்க, அப்ப திருடி யார் மங்கி கொடுத்தா? அம்மா அந்த மங்கி யாரு படைச்சாரோ அவரு கொடுத்தாருமா. ஓ அதுவும் அப்படியா, சரி இது யார் உடைச்சா சொல்லு. அம்மா நீங்க எந்திரிச்சு உள்ள ஓடினப்ப உங்க கொலுசு பட்டு உடைஞ்சிருச்சுமா. ம் அப்புறம் எப்படி உன் மூஞ்சியில பட்டர் வந்தது? அம்மா இந்த மங்கீஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்கம்மா, இந்த சாப்பிடக்கூடாது போ போன்னு விரட்டினம்மா, அதனால வந்து என் மூஞ்சில அப்பி வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. See what he is telling. So நான் அவங்கள துரத்துனாங்கம்மா. As they were running, they smeared butter all over my mouth. Hearing this exchange, கோபிஸ் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணி கண்ணையா கண்ணை உருட்டி உருட்டி அவங்க அம்மாட்ட வந்து அழுதுகிட்டு இந்த கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்றாங்களாம். யசோதாம்மா இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், இந்த தடவை உன்னை நான் கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். மதர் யசோதாஸ் மூட் வாஸ் கிரேவ். இந்த தடவை வந்து நான் நான் வந்து விளையாட்டுக்கு பண்ணல, நான் டீப்பா பேச கிரேவா சொல்றாங்களாம். இஃப் ஐ டோன்ட் சாஸ்டைஸ் ஹிம், ஷீ தாட், he will become quite a troublemaker. With this in mind, she decided to bind him. அவங்க ஒரு ஆர்டினரி அம்மா. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பையனை இப்படி விட்டு வச்சோம்னா இவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், இன்னைக்கு அவனை மிரட்டி உருட்டி வைக்கணும் நாம நினைக்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து நமக்கு வந்திருக்கு? யசோதா மாட்டிருந்து வந்திருக்கு. நம்ம எதெல்லாம் பண்றோம் அப்படின்னா பர்வட்டடா இங்க பண்ணிட்டு இருக்கோம், ஒரிஜினலா யசோதா மாட்ட ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த பையனை நம்ம உருட்டி முருட்டி வச்சிடணும், இல்லைன்னா இவன் எல்லாத்துக்கும் ரகலை பண்ணி விட்டுருவான். Although Sri Krishna started to cry, she did not let him go. அவர் அழுதாலும் இந்த தடவை அவங்க மசீலியாமா, அவங்கள போக விடலையாம். She thought to herself, I will keep him tied up for a while, and when I have finished churning the yogurt, I will untie him and feed him butter and breast milk to calm him down. யசோதா மனசுக்குள்ள என்ன போச்சா, கொஞ்ச நேரம் நான் இவனை கட்டி வைக்கிறேன், நான் போய் மறுபடியும் தயிர் சிலுப்பி வெண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டு அந்த வெண்ணெயை அவனுக்கு ஊட்டி விட்டு அவனுக்கு தாய்ப்பாலும் கொடுத்து அவனை சமாதானம் பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சு அதை பண்ணாங்களாமா. She considered Krishna is Kala, a cunning and mischievous thief, and his accomplice is Ulukala, this grinding motor. கலானா தீஃபாமா. ஸோ அதை அச்சீவ் பண்ற அந்த அக்காம்ப்ளிஸ் இஸ் உலுக்கலா. உலுக்கலா அதாவது அந்த மோட்டர் உரல். போத் டிசர்வ் டு பி பனிஷ்ட், ரெண்டு பேருக்கும் தண்டனை வேணும். ஐ வில் டை தெம் டுகெதர் இன் சச் அ வே that Krishna cannot untie himself from the motor. Thinking that this way, she proceeded to bind him. So அடுத்து no, we'll finish it up. When Mother Yashoda tried to bind her mischievous child, the rope was 2 fingers too short, so she tied it to another rope. She had removed the silk ribbon from her braid in order to bind Krishna. First அவங்க அசால்ட்டா அவங்க தலை பின்னி போட்டுப்பாங்க, ரிப்பன் வச்சு தலை பின்னி இருப்பாங்க இல்லையா, அந்த சில்க் ரிப்பனை தான் எடுத்து கிருஷ்ணா, ஏன்னா 2 வயசு குழந்தை இவ்வளோண்டு இருக்க போது இடுப்பு, தன்னுடைய அந்த ரிப்பனை எடுத்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ண போனாங்களாம், பத்துலியாம். அவங்க அசால்ட்டா நினைச்சிட்டாங்க. Other than the gold chain around her waist, Krishna was quite naked. அவர் இடுப்பை சுத்தி ஒரு கோல்டு தங்க அரணா கொடி மட்டும்தான் இருந்துதான், அவர் நேக்கடா தான் இருந்தாராம். Although his tiny waist measured no more than 12 fingers, the ribbon could not made to bind him. 12 fingers, இது 10 fingers, இந்த 2 fingers சேர்த்துக்கிங்க, இவ்வளவுதான் அவர் இடுப்பு. அந்த இடுப்பு அவ்வளோண்டு இருக்கிற இடுப்பை வந்து அந்த ரிப்பன், நீல ரிப்பனால டைப் பண்ண முடியலையாம். Mother Yashoda asked her friends for another rope, but that was also too short. Time and again, she gathered and added more and more rope, but it was also too short, and only 2 fingers too short. அதாவது பத்தலைன்னா, ரொம்ப பத்தலைன்னா பரவாயில்ல, எவ்வளோ கட்டி 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 கொண்டு வந்து அவர் இடுப்பை கட்டும் பொழுது 2 fingers மட்டும் பத்தலையா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2 ஃபிங்கர் அளவு மட்டும் பத்தாம போகுதாமா.
There is a esoteric meaning in this. One finger represents the sadhaka's endeavor. Other finger represents Krishna's mercy. So Krishna Bhagavan becomes control-based devotee only when both these elements are present. நம்மளுடைய அந்த பக்தருடைய எண்டேவர் இருந்தா மட்டும்தான் பகவான் கிடைப்பார். தானா வந்து யாருடைய ஹிருதயத்திலும் உட்கார்ந்துக்க மாட்டார். இதையும் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பாஸ்ட் டைம். We'll continue this tomorrow. We will continue something very interesting is going to come tomorrow. We'll discuss that. Om Tat Sat. Any doubts, comes reflections you can share. தண்டவத் பிரணாம் மாதாஜி. Pranams Mataji. அவ்வளவுதான் மாதாஜி சொல்ல முடியும். Yeah. எஸ் Beautiful மாதாஜி. past. எஸ் மாதாஜி, வெரி வெரி பியூட்டிஃபுல் மாதாஜி. எல்லாரும் அங்கேயே கூட்டிட்டு போயிட்டீங்க மாதாஜி. Hare Krishna. All எஸ் மாதாஜி, acharyas. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. Very good. See, and the ஹரே கிருஷ்ணா. conversation கூட அவங்க பாக்குறாங்க. That is the beauty. எஸ் மாதாஜி, அதுதான் You மாதாஜி. see அதெல்லாம் ரொம்ப everything. நிஜமாவே கூஸ் பம்ப்ஸ் தாங்க மாதாஜி அதெல்லாம் கேட்கும்போது. Yeah. அவர் எப்படி தேங்க்யூ சோ பொய் மச். சொல்றாரு, எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாரு பாருங்க. எஸ் மாதாஜி, we were enjoying சத்தியம் மாதாஜி. நீங்க சத்தியம் சொல்ல சொல்ல சத்தியம்னு சொல்லி கொடுக்கிறவரு எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாரு பாருங்க. வெரி வெரி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் கல்யாணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் ரொம்ப மாதாஜி. மனசு நிறைஞ்சு போயிருக்கு மாதாஜி. அந்த அளவுக்கு ஃபீல்டா ஃபீல் பண்றோம். நான் அதான் நினைச்சேன், இதை நம்ம அசோசியேஷன் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி ஆன்லைன்ல நீங்க சொல்றதை கேட்கும் போது இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. அப்ப அந்த ரியல் கோஸ்வாமி ஆச்சாரியஸ்லாம் எந்த அளவுக்கு அதை வந்து என்ஜாய் பண்ணி இத்தனைக்கும் நம்மளோட ஹிருதயத்துக்குள்ள அவ்வளோ கண்டிஷனிங் இருக்கு. மாதாஜி. எஸ் மாதாஜி, நமக்கு அவ்வளோ கண்டாமினேஷன் இருக்கு. அதை மீறி நமக்கு இது எவ்வளவு பிடிக்குது பாருங்களேன். கண்டிப்பா மாதாஜி. அது உங்க நரேஷன் வந்து எப்பவுமே தாமோதர லீலால நீங்க வேற ஸ்பிரிட்ல இருப்பீங்க. மத்த எல்லாமே நல்லா சொல்றீங்க ஸ்டோரி. இத சொல்லும்போது யசோதா மாதிரி பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க, கிருஷ்ணா மாதிரி சொல்லும் போது அந்த எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க. நான் வந்து உங்க வீடியோ பார்க்காம நான் கேட்பேன் காதுல, ஏன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனா இது போது மட்டும் நான் நல்லா உத்து பார்ப்பேன் மாதாஜி உங்க எக்ஸ்பிரஷனை. எனக்கு தெரியல என்ன மாதாஜி. I'm not, and I don't know what I did. I just enjoyed reading. I really don't know what I did. நானே நீங்களே ரசிச்சு நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்றதுனால அது வந்து ஓப்பனா சொல்றேன் மாதாஜி, யாரோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்டே இல்லாம உட்காராங்க, இதை கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்க மாதாஜி. கொஞ்சமாவது இதை பத்தி இந்த டேஸ்ட் இருக்கிறவங்க தே வில் அப்படியே இதுக்குள்ள மூழ்கிருவாங்க, ட்ரவுன் டு விட். அது மாதிரி இருக்கு மாதாஜி இந்த எக்ஸ்பிளனேஷன். அண்ட் என்னன்னா, எதை பார்த்தாலும் இனிமேல் அவர் ஞாபகம் தான் வரும். அந்த லீலா எல்லாம் எதுக்குன்னு இப்பதான் புரியுதுங்க மாதாஜி. திரும்ப என்னமோ அது ஒரு ரிச்சுவல் மாதிரி. போன வருஷம் ஓகே தாமோதரம் வந்தா அந்த தாமோதர அஷ்டகம் படிக்கணும். ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளோ லீலாஸ், ஏன் இவ்வளோ டிஸ்கிரிப்ஷனா நம்ம ஸ்மரணத்துல அவர் ஃபுல்லா அந்த கிருஷ்ணா கான்சியஸா இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆச்சாரியஸ் மெனக்கிட்டு இருக்காங்கன்றது புரியுதுங்க மாதாஜி. தயிர் குரங்க பார்த்தா கூட இனிமேல் ஞாபகம் வந்துருங்க மாதாஜி. மங்கீஸ் பார்த்தா அந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேற லெவல் மாதாஜி. அதுக்குள்ள பிலாசபி கொடுத்து இதுக்கு மேல நாங்கெல்லாம் என்ன மாதாஜி பண்றோம், சும்மா உட்கார்ந்து இருக்கோம். நீங்க ஆச்சாரியஸ் அவ்வளவு இது பண்றது, நீங்க வேர்ட் பை வேர்ட் சொல்லி இது எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இதை கேட்டு பண்றதுல என்ன மாதாஜி வந்து போகுது எங்களுக்கு. வி ஹேவ் டு கடைசி பஞ்ச், அதுதான் லாஸ்ட் பஞ்ச் வந்து எண்டேவர்ஸ் ஒரு இது மாதிரி நம்ம எண்டேவர் மட்டும் நம்ம போட்டோம்னா அவர் அள்ளி அள்ளி கொடுத்துருவார். அவ்வளவுதான். எஸ் மாதாஜி, எஸ் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்ஸ் a lot மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. எஸ் தேவினா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. சொல்லு வித்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மாதாஜி கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வித்யா. மாதாஜி, அவரோட கண்ணுல இருக்கிற மை வலிஞ்சு வர்றது, அந்த குரங்க படைச்சவர் தான் இது பண்ணாருங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மாதாஜி. இவங்க கல்யாணி மாதாஜி சொன்ன மாதிரி மங்கி பாக்குறப்பெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வருங்க மாதாஜி இந்த பாஸ்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே மாதாஜி. So happy to see that you are happy. Yes, Devina Mataji. நீங்க அன்மியூட் பண்ணல இன்னும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. நெக்டேரியன் செஷன் மாதாஜி. நாளுக்கு நாள் the sweetness வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்க மாதாஜி. why devotees are always happy அப்படிங்கறது வந்து தெரியுதுங்க மாதாஜி.
அந்த டிவோட்டிஸ் மாதாஜி இந்த பாலிடிக்ஸ மைண்ட் பண்றதுக்கு நேரம் இல்ல இல்லைங்களா? டிவோட்டிஸ்க்கு எஸ் மாதாஜி. சிட்டியில நடக்கிற அந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல நிறைய நடக்குது. அத மைண்ட் பண்ண ஏன்னா இங்கதான் கொள்ள கொள்ளையா இருக்கே. இங்க அனுபவிக்க எஸ் வேண்டியது மாதாஜி. இவ்வளவு இருக்கு. எதுக்கு அது மைண்ட் பண்ண நமக்கே அது நடக்குது இல்லைங்களா? இப்ப நீங்க யார்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுறீங்களா பௌதிகமா? நோ மாதாஜி. ஏன்னா கசப்பா நமக்கு இருக்குங்க மாதாஜி அந்த மாதிரி ஆ, பேசுறதுக்கு. நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குதுங்க மாதாஜி. பிடிக்க மாட்டேங்க விட நமக்கு நேரமும் இல்ல இல்லைங்களா? உண்மையிலே எனக்கெல்லாம் எஸ் நேரமும் இல்ல. மாதாஜி. அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட நேரம் இல்ல. we are எஸ் totally மாதாஜி. engaged. அதுதான் கோபிஸ் மாதாஜி. அவங்க வந்து they so absorbed they forget themselves. நேத்து கூட நான் ஒரு புக்ல படிச்சுட்டு இருந்தேன். ஓகே கோபிஸ் they மாதாஜி. forget தன்னை ஒரு ஜீவனாவே மறந்துருவாங்களாமா. ஓகே அந்த மாதாஜி. அளவு பகவான் மேல பிரேம, லவ். அதான் கோபிஸ். யா எஸ் மாதாஜி. அடுத்தவங்ககிட்ட பேசுறதோடய மாதாஜி, நம்மளுக்குள்ளேயே இப்ப வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது மாதாஜி. இந்த மெட்டீரியல் தாட்ஸ், இந்த பொறாமை, கம்பேரிஷன் இதெல்லாம் வரும்போது, என்ன நீ இப்படி மோசமா திங்க் பண்ற? இந்த சைட் தகட்ட தகட்ட நம்ம செஷன்ஸ்ல நம்ம கேட்கிறோம். அதையெல்லாம் மெடிடேட் பண்றாம, இத மெடிடேட் பண்ற ம். அப்படின்ட்டு நம்மளையவே நம்மகிட்டயே நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க எனக்கு நாம மாதாஜி. வந்து என்னத்த மெடிடேட் பண்றோம்? ஒரு ஸ்வீட்டான பாஸ்ட மெடிடேட் பண்றோம். நம்ம ஒண்ணும் 7 கடல் 7 மலையெல்லாம் பேத்து எடுக்கல. ம். எஸ் மாதாஜி. இதெல்லாம் உண்மையிலேயும் மர்சி மர்சி அது அந்த மர்சிங்கிற வேர்ட வந்து புரிஞ்சுக்க முடியாத மர்சி. அவ்ளோ மர்சி நம்ம மேல பகவானுக்கு. ரியல்லி மாதாஜி. ம். Mercy flowing through devotees மாதாஜி. யா. தேங்க்ஸ் a lot ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே தண்டவத் பிரணாம்ஸ் பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி. எஸ் ஜெயபிரதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி. ரியலி இந்த தாமோதர மந்த் வந்ததுல இருந்தே ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்குதுங்க மாதாஜி. சம்திங் அந்த ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குதுங்க மாதாஜி. நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க டிவோட்டிஸ் இந்த பியூர் டிவோட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றத கேள்விப்படுறேங்க. பட் ஆனா அதுல நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு கடுகாவது நம்ம இதுக்குள்ளார நம்ம அசோசியேஷன் இருந்து நம்ம தொடர்ந்து அந்த கேப் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா கண்டதெல்லாம் திங்க் பண்றதுக்கும் டைம் இல்லாம ஏதாவது ஒரு என்கேஜ் பண்ற மாதிரி எதையாவது அந்த மாதிரி பண்றதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்றீங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டைம் இப்படி ஸ்பெண்ட் பண்ணலின்னா நான் வேற ஏதாவது போயிருங்கிறத நீங்களும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க மாதாஜி. அந்த மாதிரி பண்றப்ப ரியலி எனக்கு வந்து அவங்க அந்த என்னன்னு தெரியாதுங்க அந்த பிளஸ் எப்படி இருக்கும்லாம். பட் ஆனா மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லாம ஆத்ம ரீதியா ஒரு இத்தினோடு ஒரு கடுகாவது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க மாதாஜி. தேங்க்யூ வெரி மச் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண. தண்டவத் பிரணாம்ஸ். பிரணாம்ஸ் மாதாஜி. எஸ் வித்யஸ்வரூபிணி. We can't hear you. ஹரே கிருஷ்ண மாதாஜி, இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. சாரி, அது ஸ்பீக்கர்ல வச்சு. அதாவது கிருஷ்ணா பண்ற அந்த குறும்புலம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே பயங்கரம். அதாவது ஒரு கல்லு மனசுக்காரங்களுக்கு கூட இது ம். வந்து கேட்டா ஒரு ஒரு Yes. ஸ்மைல் வரும் இல்லைங்களா? இன்னும் ஒரு Yes. பாஸ்ட் டைம். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி பல தடவை தினம் கேக்குறோம். இருந்தாலும் அதோட ஸ்வீட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதான் ம். கிருஷ்ணாவோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. Yeah. Yeah. Anything else anyone wants to share? Sick. Patient has disease, he should take medicine. If it is bitter, he will take sugar to accompany. Likewise, I am also a patient this time. This past time has a sugar. Yes, true. True, Mataji. All of us are patient. நம்ம எல்லாரும் patient தான், நீங்கன்னு இல்ல. All of us are patient. Yes, I agree. Anything else? எதுவும் இல்லைன்னா மண்டே பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே